மேசராசி அப்படின்னு சொல்லும்போதே அந்த தைரியம் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஏன்னா முதன்மையான ராசி அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே ரொம்ப தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மேசராசி நபர்கள். ஆண் ராசி, அதே மாதிரி ஒற்றை ராசி. இங்கே ஆளக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஏன்னா செவ்வாய் சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியும் இந்த மேசராசி தான். சனி பகவான் இங்கே நீச்சமாகிறார். அதனால் தொழிலில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இடையூறுகள் அப்பப்போ வரும். கூடு தொழிலே செஞ்சுட்டு இருந்தால் கூட தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகக்கூடிய ஒரு ராசியும் இந்த மேசராசி தான் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு திறமசாலிங்க, ரொம்ப ஒரு தைரியசாலிங்க அப்படின்லாம் இந்த மேசராசி என்பர்கள் பேர் வாங்கியிருப்பாங்க. நல்ல ஒரு 2-3 பேர்த்தோடு தான் பிறந்திருப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள். தனியாக பிறக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இவங்களுக்கு கொஞ்சம் கம்மி. குடும்பத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேராவது இவங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, நல்ல ஒரு ஞானம் உள்ளவங்க அப்படின்லாம் சொல்லலாம். இவங்களுக்கு அடிக்கடி உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனை வரும். ஏன்னா தலைப்பகுதியில் ஏதாவது ஒரு சின்ன அடியோ ஏதாவது ஒரு காயமோ இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மேசராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும் கார்த்திகை 1ஆம் பாதமும் இந்த மேசராசியில் அடங்கும். இந்த மேசராசி என்பவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி இல்லைனா கூட அந்த தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவங்களாம் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. அதனால் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்களே தேடி போகணுங்கிறதெல்லாம் இவங்கள தேடி அந்த பொறுப்பெல்லாம் வந்துடும். ஒரு ஊருக்குள்ளேயே இருக்காங்கன்னா கூட அந்த தலைமை பொறுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஊர் தலைவர் அந்த மாதிரி பொறுப்பெல்லாம் முக்கியமான பொறுப்பெல்லாம் அந்த மேசராசி என்பவர்கிட்ட ஒப்படைப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு ராசி. இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ணும், இந்த கஷ்டத்தை இப்படி தான் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு ராசியும் இந்த மேசராசி தான் அப்படின்னே சொல்லலாம். எதுக்கும் அவ்வளோ சீக்கிரம் மயங்கிட மாட்டாங்க. ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. இந்த அன்பா பாசமாக இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. இது கரெக்டு அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் பார்த்துக்கிறேன்னா அந்த மாதிரி பாதுகாப்பாக இருப்பாங்களே ஒழிஞ்சு இந்த அன்பாக பாசமாக பேசக்கூடிய ராசி இந்த மேசராசி கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்குன்னு நம்ம கெட்டவங்க அப்படின்லாம் சொல்ல, அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. இந்த அன்பை கூட அதிகாரமாக சொல்லக்கூடிய ஒரு ராசி. அதனால தான் நிறைய இடத்துல அவங்க கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க அந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த மேசராசி என்பர்களுடைய நண்பர்கள் உறவுகள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு இருக்கும். கோயிலுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இறை வழிபாடெல்லாம் அப்படியே உளுந்து செய்யக்கூடியவங்கள இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தான தர்மம் செய்கிறது, உறவுகளுக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா முதல் ஆளாக போய் நிற்கக்கூடியது, இதெல்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே இந்த மேசராசி என்பர்களுக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இல்லத்தரசியாக இருக்கக்கூடியவங்க அந்த குடும்ப பொறுப்புகளை பெரும்பாலும் அந்த இல்லத்தரசியாக இருக்கிற மேசராசி பெண்கள் வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே அப்படியே தைரியமாக போல்டாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க இந்த மேசராசி பெண்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குது, பங்குனி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது அனைத்து விஷயங்களுமே ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. குறிப்பாக அரசாங்க சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும். நினைத்ததை சாதிக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன்னா மேசராசி அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆளுமை திறன் உள்ள ஒரு ராசி. ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும். அவசரம் காட்டக்கூடாது, நிதானமாக கடைபிடிக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அவசரத்துக்கு தகுந்த மாதிரி டக்குலாம் ஒவ்வொன்றும் நடக்காது. அதனால் ஒரு சில இடத்துல டென்ஷன், தேவையில்லாத பிரச்சனை, வாக்குவாதம் இதெல்லாம் வரதுக்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த முற்கத்தனத்தை கொஞ்சம் விட்டுட்டு
ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப பொறுமையாக இந்த காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமை முக்கியம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாத முற்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. சகோதரர்கள் மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். அவங்க மூலிமா சின்ன சின்ன வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வாழ்க்கை துணை வழியில் சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்பட்டாலும் கூட பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னாவே பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அதை பெருசாக கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா தான் பெரிய பிரச்சனையாகிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி சந்தோஷம் தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குறிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன் 12ஆம் இடமான மீன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சலை கொஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். வெளியில் இருந்து வர நபர்களால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு சில பாரம்பரிய கோவிலுக்கு போகணும் அப்படின்னு இந்த மேசராசி என்பர்கள் விரும்பியிருப்பீங்க. அது போக முடியாமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்ட கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் அந்த வெளியூர் கோவிலுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அப்படி போயிட்டு வர்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலிமா இந்த விரைய செலவை கொஞ்சம் சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். மாதம் முற்பகுதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. பிற்பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மாத பிற்பகுதியில் குடும்பத்துக்குள்ளே ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கும். நண்பர்களால் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். குடும்ப தொடர்பாக ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசரம் காட்ட வேண்டாம். ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு முடிவுமே எடுக்கிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் சின்ன பிரச்சனை பெருசாகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறலாக இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் செல்லக்கூடிய மேசராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா விரையச்சனி காலம், அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதேமாரி இரவு நேர பயணங்களை கூட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தேவையில்லாத வெளியில் ரொம்ப நேரம் இரவு நேரம் பயணம் செல்றதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் அந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம். அப்படி பேசுனீங்க அப்படின்னா சகோதரர்களால் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற பங்காளிகளால் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஒரு சிலர்லாம் பங்காளிகளால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன சச்சரவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் கையில் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டிங் மூலயமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். சக ஊழியரால் கூட ஒரு சில வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. மேலதிகாரிகிட்ட பேசும்போது கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருங்க. ஒரு சிலருக்கு அந்த பதவி உயர்வுக்காக போராடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வரும். உத்தியோகத்தில் ஒரு சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு கூடுதலான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசாங்கம் மூலிமா ஒரு சில விஷயங்களை நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்பீங்க. ஒரு சில லைசன்ஸுக்காக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருப்பீங்க. அது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த தடைப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாக தான் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம். மேசராசி பெண்களுக்கு அந்த பங்குனி மாதம் 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த அந்த சலுகைகள் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி மேசராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5, 6, 7, 8 தேதியெல்லாம் சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலும் ஈடுபட வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22, 28, 29, ஏப்ரல் 1, 4, 9, 11 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் திங்கக்கிழமையில் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வாங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். மனதில் ஒரு விதமான குழப்பம், தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா, அது மாறும். மனதில் ஒரு தெளிவு கிடைக்கணும், அமைதி பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
திங்கக்கிழமையில் சிவபெருமானை வழிபடுங்க. அதே மாதிரி பிரதோஷ காலங்களில் போய் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.